அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் ஜோசப் மர்ஃபி அவர்களின் ஆழ்மனதின் அற்புத சக்தியை பயன்படுத்தி செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ்வது எப்படி, இது தொடர்பான பதிவுகளை நம்ம ஒரு 5 பார்ட்டாக பார்த்துருக்கோம். இதில் கடைசி பார்ட் 5 வீடியோவில் தேர்ந்தெடுக்கும் சக்தியை பற்றி பார்த்தோம். அதாவது நமக்கு செல்வ செழிப்பான வாழ்க்கை வேணுமா இல்லை கடன் சார்ந்த பிரச்சனைகள் வேணுமா, இதை நாம் தான் செலக்ட் பண்ணணும். நாம் எதை செலக்ட் பண்ணுறோமோ, நாம் எதை தீர்மானம் செய்கிறோமோ அதில் தான் பிரபஞ்சத்தின் சக்தியானது பாய்ந்து அதையே நாம் நம் வாழ்க்கையில் அதிகப்படியாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம். இந்த வரிசையில் இன்னைக்கு செல்வ செழிப்பிற்கு கற்பனையின் சக்தியை எப்படி பயன்படுத்துவது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நாம் பயன்படுத்தி வரக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும், இல்லை நாம் பயன்படுத்திக்கிட்டு வரக்கூடிய அத்தியாவசியமான பொருட்கள், நாம் போட்டுட்ருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸு, நாம் கிச்சனில் பயன்படுத்தி வரக்கூடிய பாத்திரங்கள், அழகு சாதன பொருட்கள், இப்படி நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கோங்க. இது ஏதோ ஒரு மனிதரின் மனதில் ஏற்பட்ட ஒரு யோசனை, ஒரு மனதில் வந்த ஒரு யோசனை தான் இந்த உலகத்தில் பொருட்களாக இருக்குது. இப்படி நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய பொருட்களாக இருக்கட்டும், சர்வீஸாக இருக்கட்டும், டெக்னாலஜியாக இருக்கட்டும், அறிவியல் சாதனங்களாக இருக்கட்டும், எல்லாமே யாரோ ஒரு மனிதருடைய மனதில் ஏற்பட்ட ஒரு யோசனை தான். எண்ணங்கள் பொருட்களாக பரிணமிக்கும். இப்போ உங்களுடைய லைஃப், உங்களுடைய வாழ்க்கை என்னவா இருந்தாலும் இது முழுக்க முழுக்க உங்களுடைய யோசனை தான். தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் நம்பி வந்த ஒரு யோசனை தான் உங்கள் வாழ்க்கையாக நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஆசை, கனவு, லட்சியம் எல்லாமே ஒரு வெற்றிகரமான செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்னு தான் இருக்குது. ஆனால் உங்களுடைய யோசனை என்னவா இருக்குது? நீங்கள் இது வரைக்கும் கண்ணை மூடி உங்களை பற்றி நினைக்கும்போது ஒரு ஆனந்தமான, சந்தோஷமான, எல்லா வகையிலும் திருப்தியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய வெற்றியாளராக உங்களை நீங்களே கற்பனை பண்ணி பார்த்துருக்கீங்களா? அப்படி உங்களால் கற்பனை பண்ண முடியுதா? இப்படி இல்லாமல் கண்ணை மூடனாலே ஒரே பிரச்சனையான, குழப்பமான ஒரு மனிதராக தான் உங்களை நீங்கள் கற்பனை பண்ணுறீங்களா? பிரபஞ்சம் எப்போவுமே நமக்கு உதவி பண்ண ரெடியாக தான் இருக்குது. நம்மளுடைய பிளான் என்ன, நம்மளுடைய விருப்பம் என்னன்னு நாம் தான் ஒரு தெளிவான வடிவத்தை பிரபஞ்சத்துக்கு கொடுக்கறதே கிடையாது. இன்னைக்கு இந்த நிமிஷம் உங்களால் கண்ணை மூடி ஒரு நல்ல லைஃப்பை நீங்கள் வாழறது போல் கற்பனை பண்ண முடிஞ்சதுன்னா அதுதான் நீங்கள் யூனிவர்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல சிக்னல். இப்படி நீங்கள் தெளிவாக உங்கள் விருப்பத்தை வெளிப்படுத்தும் போது பிரபஞ்சம் உங்கள் விருப்பங்களை விரைவாக உங்கள் கையில் கொண்டு வந்து சேர்த்துடும். ஆனால் பொதுவாக மக்களால் இந்த கற்பனையை சரியாக பயன்படுத்த முடியல. ஏனென்றால் மனிதர்கள் தங்களுடைய நிகழ்காலம்தான் உண்மைன்னு நம்பி இப்போ சிக்கிக்கிட்டு இருக்க இந்த சூழ்நிலையை பார்த்து தன்னுடைய சிந்தனையில் கூட ஒரு நல்ல வாழ்க்கையை வாழறது போல் கற்பனை பண்ண முடியல. கற்பனையிலேயே நிறைய மனிதர்கள் கஞ்சத்தனமாக இருக்காங்க. அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு சிந்தனையில் பற்றாக்குறை இருக்குது. ஆனால் உங்களுடைய நிகழ்காலம் உண்மை கிடையாது. அது உங்களின் தவறான அந்த இறந்த கால வாழ்க்கை முறையின் வெளிப்பாடு, பிரதிபலிப்பு. நீங்கள் இப்போ வாழ்ந்துட்டுருக்க இந்த வாழ்க்கையை நல்ல உணர்வுகள் மூலயமா, நல்ல கற்பனை சக்தி மூலயமா மாற்ற முடியும். ஒரு அருமையான, உங்களுக்கு விருப்பமான ஒரு எதிர்காலத்தை உருவாக்க முடியும். நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ரகசியம் என்னன்னா, நீங்கள் விரும்பும் எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால் செய்ய முடியும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் மனதில் ஒரு யோசனைக்கு வடிவம் தந்து உயிர் தரும்போது வாழ்வில் நிச்சயமாக அது தோன்றும் என்பதை ஆணித்தரமாக நம்ப வேண்டும். இந்த உண்மையை உணர்ந்து உங்களுக்கு விருப்பமான விஷயங்களில் கவனம் செலுத்தி அதை சார்ந்த யோசனைகளை உங்கள் மனதில் தொடர்ந்து பதிய வைக்க வேண்டும். இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஒரு விஷயமும் இலவசம் கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரு விலை இருக்குது. மக்களின் பொதுவான கருத்து எப்படி இருக்குன்னா, பிரபஞ்சம் முதலில் என் வாழ்க்கையை ரொம்ப நல்ல விதமாக மாற்றட்டும், அதுக்கப்புறம் நான் நல்ல உணர்வுகளை வெளிப்படுத்துகிறேன். இப்படி எப்போவுமே நிகழாது. நீங்கள் முதலில் கொடுக்க வேண்டும், நல்ல உணர்வுகளை பிரபஞ்சத்திற்கு வழங்க வேண்டும். அதுக்கப்புறம் தான் பிரபஞ்சம் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை நீங்கள் கேட்குறத விட அதிகமாக கொண்டு வந்து சேர்க்கும். நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு நல்ல உணர்வை நீங்கள் தான் முதலில் தர வேண்டும். ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கையை நீங்கள் வாழணும்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய விலை என்னவென்றால்
உங்களின் அர்ப்பணிப்பை விலையாக கொடுக்க வேண்டும். உங்கள் கவனத்தை, நம்பிக்கையை, காதலை, நன்றியுணர்வை விலையாக கொடுக்க வேண்டும். இப்படி இது எல்லாத்தையும் நீங்கள் கொடுக்கும்போது பிரபஞ்சம் தன்னுடைய ரகசியங்களை வெளிப்படுத்தும். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்கள் அர்ப்பணிப்பையும், கவனத்தையும், காதலையும், நன்றியுணர்வையும் நீங்கள் தரும்போது உங்களுடைய எல்லா ரூட்டும் பிளாக்காக இருக்கலாம். உங்களுக்கு திக்கு திசையே தெரியாமல் இருக்கலாம். அடுத்தது உங்கள் வாழ்க்கையில் என்ன ஸ்டெப் எடுக்கிறதுனே தெரியலன்னு குழப்பமான நிலையாக கூட இருக்கலாம். ஆனால் பிரபஞ்சம் உங்களுக்கான கதவை திறக்கும். எனக்கு மட்டும் ஏன் வாழ்க்கையில் இப்படி நடக்குது அப்படின்னு தொடர்ந்து நீங்கள் உங்களையே நொந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வேண்டிய உண்மை என்னன்னா, உங்களின் நம்பிக்கைக்கு ஏற்றபடி மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நிகழும். இந்த கணம் உங்கள் லைஃப் எப்படி இருந்தாலும் சரி, பல வருஷமாக உங்களுடைய நம்பிக்கை ஒரு குவியலாக சேர்ந்து தான் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையை உருவாக்கியிருக்கு. மாணவர் தயாராக இருக்கும்போது ஆசிரியர் தோன்றுவார். இங்கு மாணவர் என்பது நீங்கள் தான். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் தான் பொறுப்பு என்பதை ஏற்று சரணாகதியோடு பிரபஞ்சத்தை அணுகும்போது பிரபஞ்சமே உங்களை குருவாக இருந்து வழிநடத்தி கொண்டு போகும். பிரபஞ்சம் இங்கே யார் மீதும் பாராபட்சம் காட்டுறதே கிடையாது. எல்லாரையுமே சமமாக தான் நேசிக்குது. யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு கொடுக்குது. யார் பிரபஞ்சத்தினுடைய கதவுகளை தட்டுறாங்களோ அவங்களுக்கு வழிகள் திறக்கப்படுது. அவ்வளவுதான். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பாராட்டும் போதும் நீங்கள் பாராட்டக்கூடிய விஷயங்கள் அதிகமாக கவர்ந்து இழுப்பீங்க. அதே சமயம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் குறை சொல்லும் போதும் குறை சொல்லக்கூடிய விஷயங்களையும் அதிகப்படியாக உங்களை நோக்கி இழுப்பீங்க. உங்கள் மனப்பூர்வமாக, இதயபூர்வமாக, ஆன்மபூர்வமாக போற்றி ஒரு விஷயத்தை பாராட்டும் போது, ஒரு விஷயத்தை நீங்கள் அங்கீகரிக்கும் போது அது பல மடங்கு உங்கள் வாழ்க்கையில் பல்கி பெருகுவதை நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க. நீங்கள் பணத்தை பற்றி பாராட்டுறீங்களா இல்லை குறை சொல்கிறீங்களா, இந்த ரெண்டு விஷயமே உங்களை நோக்கி கவர்ந்து இழுக்கும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பணத்தை பற்றி, செல்வ செழிப்பை பற்றி அங்கீகரித்து போற்றி பாராட்டும் போது செல்வ செழிப்பை உங்களை நோக்கி காந்தம் போல கவர்ந்து இழுப்பீங்க. அதே சமயம் நீங்கள் பணத்தை பற்றி குறை கூறும்போது நீங்கள் குறை கூறக்கூடிய விஷயத்தையும் காந்தம் போல கவர்ந்து இழுப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன வேணால் நடக்கட்டும், நீங்கள் உங்களுக்கு எது சந்தோஷம் தருமோ, எது உற்சாகத்தை தருமோ, எது மன நிம்மதியை தருமோ, கொண்டாட்டத்தை தருமோ அதில் மட்டும் கவனத்தை வைங்க. அதை மட்டும் பாருங்க, அதை மட்டும் ரசித்து பண்ணுங்க. உங்கள் கவனம் உங்களுக்கு என்ன வேணுமோ அதில் இருக்கட்டும். உங்கள் வாழ்க்கையில் எது வேண்டாமோ அதை திங்க் பண்ணி அதுக்கு உயிர் தராதிங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதில் கவனம் வைக்கும்போது உங்களுக்கு வேணான்ற எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப்பில் இருந்து காணாமல் போயிடும். இப்படி உங்கள் கவனம், எண்ணம், உணர்வுகள், நம்பிக்கைகள் உங்களுக்கு விருப்பமான விஷயத்தில் நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு விருப்பமான வாழ்க்கையை நிச்சயமாக நீங்கள் வாழ்வீங்க. பணத்தை கையாள்வதற்கான ஒரு எளிமையான எக்ஸாம்பிள் இதுதான். ஒரு விருந்தினர் உங்கள் வீட்டுக்கு வரார். அவர் வரும்போது எப்படி நீங்கள் இன்முகத்தோடு வரவேற்கிறீர்கள், எப்படி அவங்களுக்கு உபசரிக்கிறீங்க, எப்படி அவர்களை நீங்கள் மரியாதையாக நடத்துகிறீங்க, அவர் உங்கள் வீட்டை விட்டு திரும்பவும் கிளம்பும்போது எப்படி நீங்கள் அன்போடு அவரை வழி அனுப்பி வைக்கிறீங்க, இது எல்லாமே பொறுத்து தான் திரும்பவும் அவர் உங்கள் வீட்டுக்கு வருவாரா இல்லையான்றது நிர்ணயிக்கப்படுது. ஒரு கெஸ்ட்டு வரும்போது ஒரு கோபமான சிடுசிடுன்னு ஒரு மூஞ்சை வச்சுக்கிட்டு ஏனோ தானோன்னு அவங்கள உபசரித்து அவங்க வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடியே படால்னு கதவை சாத்துறீங்க. திரும்ப அவர் வருவாரா? கண்டிப்பாக வரமாட்டார். ஒரு விருந்தினர் வரும்போது நம்ம இன்முகத்தோடு வரவேற்பது முக்கியம். அதே போல் அவர் அன்போடு வழி அனுப்பி வைக்கிறதும் முக்கியம். இப்படி தான் பணத்தை கையாளும் போது, பணம் நம்மை நோக்கி வரும்போது அதை அன்போடு வரவேற்பது முக்கியம். அதே போலவே நம்மை விட்டு அது செல்லும்போது, ஏதோ ஒரு விஷயத்திற்காக அது பயன்படும் போது அன்போடு வழி அனுப்பி வைக்கிறதும் ரொம்ப முக்கியம். இதில் நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா, பணம் நம்மை நோக்கி வரும்போதே சந்தோஷமாக ஏற்றுக்க முடியறதில்ல. அது வரும்போதே இது இந்த பட்ஜெட்க்கு செட் ஆகுமா, பத்துமா, இது இந்த லோன் அடைக்க பத்துமா, இந்த இஎம்ஐக்கு இது போதுமான்ட்டு ஒரு பரபரப்பான பதட்டமான மனநிலையில் தான் நம்ம அதை ரிசீவ் பண்ணுறோம். இன்னும் செலவு பண்ணும்போது சொல்லவே தேவையில்லை, என்கிட்ட இருக்க எல்லா பணமும் இப்படி தண்ணியாகவே செலவாகுது அப்படின்னு புலம்பிக்கினே தான் செலவு பண்ணுறோம். பணம் என்பது ஒரு பொருள் கிடையாது, பணம் என்பது ஒரு ஆற்றல். இப்படி மரியாதையாக அன்பாக பணத்தை வரவேற்று
அன்போடு நன்றியோடு நீங்கள் பணத்தை செலவு பண்ணும்போது கண்டிப்பாக திரும்ப 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 அதிகப்படியான பணத்தை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. என் அன்பு உறவுகளே, வாழ்க்கையில் உங்களின் சந்தோஷத்தை, நிம்மதியை தொலைச்சிட்டு புதுசாக ஏதோ ஒன்றுத்தை போய் தேடிக்கிட்டு இருக்காதீங்க. ஏதோ ஒன்றுத்தை துரத்திட்டு இருக்காதீங்க. வாழ்க்கை கடினமானது கிடையாது. இது போர்க்களமும் கிடையாது. வாழ்க்கையோட போட்டி போடணும்னு எந்த அவசியமும் கிடையாது. உங்களால் மட்டும்தான் உங்களோட லைஃப்பை மாற்ற முடியும் அப்படின்ற கொஞ்சம் விழிப்புணர்வு இருந்தால் போதும். கொஞ்சம் வாழ்க்கையை ரசிக்க தெரிஞ்சால் போதும். உங்களோட இலக்கை அடைந்த பின் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது எப்போவுமே நடக்காது. உங்களின் இலக்கை நோக்கிய இந்த பயணம்தான் உங்களுடைய வாழ்க்கை. எப்போவுமே உங்களால் உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிட்டு இலக்கை அடையவே முடியாது. உங்களோட இந்த வாழ்க்கை பயணத்தை எவ்வளோ ரசிக்க முடியுமோ, எவ்வளோ கொண்டாட முடியுமோ, எவ்வளோ உற்சாகத்தை வெளிப்படுத்த முடியுமோ அப்படி நீங்கள் வாழும்போது உங்களுக்கான எல்லா இலக்கும் உங்கள் கையில் பிரபஞ்சம் கொண்டு வந்து சேர்க்கும். உங்கள் சந்தோஷமான உற்சாகமான உணர்வுகளே உங்கள் வெற்றிக்கான திறவுகோல் என கோடான கோடி நன்றிகளை கூறி உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஆன்ம தோழி அன்பிற்கினியால்.